வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரம்யா பரணிக்காக ஆசையை சமைத்து கொடுத்த சிக்கன் பிரியாணியை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸ் பாய் வந்து கொண்டிருந்தான். திருமணம் நிச்சயமானதிலிருந்து அலுவலகத்தில் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருந்தது. அதையெல்லாம் செய்து முடிப்பதற்குள் பரணிக்கு சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பித்தது. அதே நேரம் ஆஃபீஸ் பாய் கேரியரை எடுத்துக்கொண்டு உள்ளே வர சிக்கன் பிரியாணியின் வாசம் அறை முழுவதும் கமகமத்தது. நன்றாக மூச்சை இழுத்து வாசம் பிடித்தவன், ஆஹா, வாசனைய செம்மையா இருக்கே. உடனே போனை எடுத்து விக்ரமிற்கு அழைத்தான். விக்ரம், சீக்கிரமா வாடா, ரம்யா அவ கையால சிக்கன் பிரியாணி செஞ்சு அனுப்பியிருக்கா என்று சொல்ல, ரம்யாவா? அவ எங்க வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் ஒரு நாளும் செஞ்சதே இல்லடா, ஆச்சரியமாக கூறிய விக்ரம் உடனே சாப்பிட வந்தான். கூடவே ஷைலுவும் வந்தாள். என்ன பரணி, உன் பொண்டாட்டி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காளாமே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே ஷைலுவும் அவர்களுடன் சாப்பிட உட்கார தன் கைகள் இரண்டையும் தேய்த்து கொண்டு சாப்பாட்டு கேரியரை ஆசையை திறந்தான் பரணி. ரம்யா கொடுத்தனுப்பிய மதிய உணவு கேரியரை பரணி மிகுந்த எதிர்பார்ப்புடன் திறக்கவும் விக்ரமும் ஷைலுவும் ஆர்வமாய் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 அடுக்கு கேரியரில் முதல் பாக்ஸில் கெட்டி தயிரில் லேசாக நறுக்கப்பட்ட வெங்காயமும் வெள்ளரி பிஞ்சும் சேர்ந்த ரைத்தா. வாவ், ஆரம்பமே அசத்தலா இருக்கே. தன் உதட்டை சுளித்து தலையை ஒரு பக்கம் சாய்த்து தன் உடன்பிறப்பை பாராட்டினான் விக்ரம். பரணி, பயங்கரமா பசிக்குதுடா, ஸ்மெல் வேற நாக்குல எச்சி ஊறுது. நீ என்ன ஸ்லோ மோஷன்ல கேரியரை திறந்துட்டு இருக்க, என்கிட்ட கொடு என்று ஷைலு கேரியரை தன் பக்கம் இழுத்து கொண்டு படபடவென மீதி இருந்த பாக்ஸுகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தாள். சீரக சம்பா அரிசி, அதனுடன் சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து சுவையான பிரியாணியின் வாசனை அவர்கள் அறையை தாண்டி அலுவலகம் முழுவதும் கமகமத்தது. பிரியாணியை பார்த்ததும் அசந்து போனான் பரணி. ஜில்லுமா, நீயாடி இதை செஞ்ச? பரணி தன்னை மறந்து பேச விக்ரமோ கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான். 2 பேரும் பார்த்து ரசிச்சது போதும், சாப்பிடுங்க என்று ஷைலு 3 பேரின் தட்டையும் எடுத்து பிரியாணியை பரிமாறினான். விக்ரம் தான் முதலில் சாப்பிட்டான். ஒரு வாய் பிரியாணியை எடுத்து சாப்பிட்டவன் ஆஹா என்று உச்சி கொட்டினான். பரணி, என் தங்கச்சி கைவண்ணத்துல தலப்பக்கட்டி பிரியாணியை தோத்து போயிடணும் போல இருக்கே. அரிசி உதிரி உதிரியா இருக்கு, சிக்கன் சாஃப்டா பதமா வெந்திருக்கு, மசாலா பர்ஃபெக்ட், உப்பு காரம் அடிச்சுக்க முடியாது. விக்ரம் சாப்பிட்டு கொண்டே பேச பரணியும் ஷைலுவும் சாப்பிடத் தொடங்கினார்கள். பரணி தன் கண்களை அகல விரித்து புருவங்களை உயர்த்தி ஆச்சரியப்பட, ஷைலுவோ, நிஜமா சூப்பரா இருக்குடா, எங்க இன்னும் கொஞ்சம் போடு என்று திரும்பவும் ஒரு கரண்டி பிரியாணியை எடுத்து போட்டு கொண்டாள். பரணி சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது இந்த டேஸ்டியான பிரியாணியை சமைச்ச என் தங்கச்சி கைக்கு வளையல் வாங்கிட்டு போ. இத்தனை நாள் கிச்சன் பக்கமே போகாதவ உனக்காக குக்கிங் சேனலை பார்த்து எவ்வளவு அருமையாக சமைச்சிருக்கா. எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட அவள் பிரியாணி செஞ்சு கொடுத்ததே இல்லை. இன்ஃபேக்ட் இது எங்கள் அம்மா சமையல் மது சமையலை விட எக்ஸலண்ட்டாக இருக்குது. விக்ரம் தன் தங்கையின் சமையலை மூச்சு விடாமல் புகழ்ந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு கிளாஸ் நிறைய மாசாவை குடித்ததும் கொஞ்சம் எனர்ஜி வந்தது போல இருந்தது ரம்யாவிற்கு. நேராக சமையல் அறைக்கு சென்றவள் குக்கரோடு சேர்த்து கருகி போயிருந்த சிக்கன் பிரியாணியை தன் உதட்டை பிதுக்கியபடியே பார்த்துவிட்டு, ரம்யா, உன்னால கண்டிப்பா முடியும், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று அவள் தோளை அவளை தட்டி கொண்டு குக்கரில் அடிப்பிடித்த பிரியாணியை சுரண்டி எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள். இதுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன், பிரியாணி மொத்தமாக கருகி போய் இப்படி சொதப்பிடுச்சே. நல்ல வேலை, எப்படியோ தலப்பாக்கட்டி பிரியாணியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டைமுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அவளுக்காக வாங்கி வைத்திருந்த ஒரு பார்சல் பிரியாணியை பிரித்து ஆற அமர உட்கார்ந்து சாப்பிட்டு முடித்தாள். பிரியாணி வந்த பார்சல் கவரையும் பில்லையும் மறக்காமல் எடுத்து சுக்கு நூறாக கிழித்து டஸ்ட்பின்னில் போட்டாள். அதற்குள் விக்ரம் மூலம் விஷயம் கல்யாணியின் காதுக்கு வந்துவிட கல்யாணியிடமிருந்து ரம்யாவிற்கு ஃபோன் வந்தது. ரம்யா, என் செல்லம், மாப்பிள்ளைக்கும் உங்கள் அண்ணனுக்கும் மதியத்துக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்புனியாமே. விக்ரம் உன்னோட சமையலை அப்படி புகழ்ந்து தள்ளுறான். இவ்வளவு நல்லா சமைக்க எங்கடா கற்றுக்கிட்ட? கல்யாணி அன்பொழுக பேச, அம்மா, அதுக்குள்ள விஷயம் உனக்கு வந்துடுச்சா? அண்ணனுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரா? ரம்யா எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தாள். ஆமா கண்ணு, சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னான்.
அம்மா, நீ செய்யறதை விட ரம்யா செஞ்ச பிரியாணி சூப்பர். இனிமே பிரியாணி செய்யும்போது எப்படி செய்யணும்னு ரம்யா கிட்ட கேட்டு செய்யணும் சொல்றான் என்று கல்யாணி சொல்ல, மறுமுனையில் ரம்யா வாயில் கை வைத்து சிரித்து கொண்டாள். அம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? சமைக்கிறதுக்கு மசாலா அம்மியில் வேற அரைக்க வேண்டியதா போச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் உன்கிட்ட சாயங்காலம் பேசுகிறேன் என்று அவள் சொல்ல, சரிம்மா, போய் ரெஸ்ட் எடு என்று பாசமாக கூறினாள் கல்யாணி. மாலை 5:30 மணி. அலுவலகத்தில் இருந்து வந்த பரணி வீட்டின் ஹாலிங் பெல்லை அழுத்தினாள். மதியம் சமையல் முடிப்பதற்குள் முழுவதுமாய் வியர்வையில் நனைந்திருந்த ரம்யா ஒரு குட்டி தூக்கம் போட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி இருந்தாள். அவள் கதவை திறக்கவும் அவளை அப்படியே தூக்கி சுற்றினான் பரணி. அவளை இறக்கிவிட்டு முகமெங்கும் முத்தமழை பொழிந்தான். உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜில்லு என்றான். உடைமாற்றி வந்தவனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள் ரம்யா. பரணி அவன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை ரம்யாவின் கையில் கொடுத்தான். எனக்கா என்று ஆச்சரியத்தில் விழிகள் வெறிய அந்த பெட்டியை வாங்கியவள், உள்ள என்ன இருக்கு என கேட்க, நீயே பிரிச்சு பாரு என்றான் பரணி. பாக்ஸை பிரித்த ரம்யாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வளையலா, சூப்பரா இருக்கு. அவள் அதை தன் கையில் போட போக, இங்க கொடு என்று பரணி அதை வாங்கி ஆசையாய் அவள் கைகளில் அணிவித்து கொண்டிருக்க, கரெக்ட் சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்றாள் ரம்யா. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணி மாதிரியே இல்லை, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. விக்ரமும் ஷைலுவும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவன் பேசிக்கொண்டே வளையலை அணிவித்து கொண்டிருக்க, என்னம்மா நீ பிரியாணியை குக்கரோடு சேர்த்து இப்படி கருக்கி வச்சிட்டியே. இந்த குக்கரை தேய்ச்சி தேய்ச்சி என் கை தேய்ஞ்சது தான் மிச்சம். அடி பிடிச்சது போகவே இல்லை. இதை தேய்ச்சி சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த குக்கரை இனிமே யூஸ் பண்ணவும் முடியாது. இதை போட்டுட்டு புது குக்கரை தான் வாங்கணும் என்று மொத்தமாய் அடிப்பிடித்து கருகி போயிருந்த குக்கரையும் கழுவிய மற்ற பாத்திரங்களையும் எடுத்து வந்து சமையலறையில் வைத்துவிட்டு, கண்ணு, நான் துணி துவைக்க போறேன் என்று மாடிக்கு சென்றாள் வேலைக்கார பெண். படபடக்கும் விழிகளுடன் எச்சிலை விழுங்கியபடியே பரணியை பார்த்தாள் ரம்யா. போட்ட வளையலை திரும்பவும் பரணி கலற்ற முயல, தரமாட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு நீங்க வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் என்று கைகளை பின்னால் கட்டி கொண்டாள். தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கூர் பார்வையுடன் அவளையே பார்த்த பரணி, சரியான தில்லுமுள்ளடி நீ என்றான். அதே நேரம் திறந்திருந்த கதவை மரியாதைக்காக தட்டிவிட்டு உள்ளே வந்த ஃபுட் டெலிவரி பையனோ, மேடம், நீங்கள் மதியம் ஆர்டர் செஞ்ச தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு 2 கிஃப்ட் கூப்பன் வந்துச்சு. அது பை மிஸ்டேக்காக என்னோட பேக்கில் விழுந்துருச்சு. அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். மேடம், இந்த கிஃப்ட் கூப்பனில் இருக்கிற கோடை யூஸ் பண்ணி அடுத்த பாட்டி ஆர்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும் என்று அவன் சொல்லி முடிக்க, கைகளை கட்டி முறைத்து நின்ற பரணியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே ரம்யா அந்த கிஃப்ட் கூப்பனை வாங்கி கொண்டாள். இப்போது பரணியின் கண்களோ அவள் கையில் இருந்த வளையலையே பார்க்க, கைகள் இரண்டையும் மீண்டும் பின்னால் கட்டி கொண்டாள். சோ, நீ அனுப்புனது தலப்பாக்கட்டி பிரியாணி கரெக்டா? பரணி கோபமாக கேட்க, ஆமாம் என்றாள் ரம்யா சோகமாக முகத்தை வைத்து கொண்டு. பின்ன எதுக்குடி நீ சமைச்சதுன்னு பில்டப் எல்லாம் கொடுத்த? அதே கோபத்துடன் பரணி கேட்க, சாரி பரணி, நான் குக்கிங் வீடியோ பார்த்து கரெக்டாக தான் சமைச்சேன். ஆனால் கடைசியில் பிரியாணி குக்கரோடு சேர்ந்து அடிப்பிடிச்சிருச்சு என்று சமையலறையில் இருந்த அடிப்பிடித்த குக்கரை பார்த்து கொண்டே ரம்யா சொல்ல, அப்போ குக்கர் சரியில்லையா? இல்லையே, அம்மா எப்பவும் அந்த குக்கரில் தான் சமைப்பாங்க. நானும் அந்த குக்கரை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் என்று பரணி சொல்ல, குக்கர் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் தான் சிக்கன், மசாலா, ரைஸ் எல்லாம் கரெக்டாக போட்டேன். ஆனால் குக்கரில் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். ரம்யா நாக்கை கடிக்க, அடிப்பாவி என்று அதிர்ந்து போனான் பரணி. நீ கொடுத்து அனுப்பின பிரியாணி நீ செஞ்சதுன்னு நினச்சி உங்கள் அண்ணன் உனக்கு வளையல் வாங்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பரணி முறைக்க, நான் வேணும்னா வளையலை கலட்டி கொடுத்துடவா? எப்படியாவது நான் சமைச்சு உங்களை சந்தோஷப்பட வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது இப்படி ஃபெயிலியர் ஆகும்னு நான் நினைக்கல. ரம்யா சோகமாக சொல்ல, நான் சந்தோஷப்படணும்னு சமைச்சியா? பரணி அவள் முகத்தை நிமிர்த்தி கேட்டான். ஆமாம் என்றாள். வளையலையெல்லாம் கழட்ட வேண்டாம், அது உனக்கு தான், போட்டுக்கோ என்றவன், என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. பரணி கண்களை சிமிட்டியபடியே சொல்ல,
என்ன வழி என்று ரம்யா அப்பாவியாக கேட்டாள். சொல்றவா என்று அவளை தன் கைகளில் ஏந்தியவன் படிக்கட்டுகளில் அவளை தூக்கி கொண்டு தன் அறை நோக்கி நடக்க, அப்போ உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா என்று சிரித்தபடியே ரம்யா கேட்க, கண்டிப்பா இல்லை, உன் மேல லவ் தான் இன்னும் அதிகமாயிடுச்சு என்று அவள் மூக்கோடு மூக்கு உரசியவன் அவளை கட்டிலில் சாய்க்க, அப்போதுதான் விஷயம் புரிந்தது ரம்யாவிற்கு. என்ன பண்றீங்க அவள் பதட்டமாய் கேட்க, நீ தானே சொன்ன நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்று சொல்லிக்கொண்டே அவன் தன் சட்டை பட்டனை ஒவ்வொன்றாக கலட்ட, பரணி ஆண்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இன்னும் 1 மாசத்துக்கு நமக்கு கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சுக்கணும் ரம்யா சொல்ல, அவள் அருகில் வந்தவன் அப்போ இது என்ன என்று தலைய மஞ்சள் மனம் மாறாமல் அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை எடுத்து காட்ட, அதான் சொன்னனே கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சுக்கணும்னு அவள் சீரியஸாக சொல்ல, அப்படியெல்லாம் நினைக்க முடியாது என்று அவன் அவளை நெருங்க, வேண்டாம் அங்கிளும் ஆண்டியும் நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அவன் அவள் மேல் பாய வேகமாய் எழுந்து நின்றாள் ரம்யா. தம்பி ரூமை கிளீன் பண்ணி மாப் போடணும். வெளியில் இருந்து கதவை தட்டியபடியே வேலைக்கார பெண் குரல் கொடுக்க, இதோ வரேன்கா என்று ரம்யா தன் கூந்தலை சரி செய்தபடியே பரணியை பார்த்து புன்னகைத்து விட்டு கதவை திறக்கச் செல்ல, பரணி அறைக்கு வெளியில் இருந்த பால்கனியில் போய் நின்று கொண்டான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரம்யா அறையை விட்டு வெளியில் ஓடிவிட்டாள். கௌரியும் கனகராஜும் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்துவிட, என்னம்மா ரம்யா நீ விக்ரம் வீட்டுக்கு போகலையா? பரணி ஆஃபீஸ்க்கு போனதும் தனியாவா வீட்டில் இருந்த? ஆமாம் 2 பேரும் மதியம் சாப்பிட்டீங்களா? கௌரி கேட்க பரணி ரம்யாவை பார்த்தான். ரம்யா அவனிடம் ப்ளீஸ் என்று கண்களாலேயே கெஞ்சினாள். நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் அடிப்பிடிச்ச குக்கர் காட்டி கொடுத்துரும். பரணி ரம்யாவின் காதில் கிசுகிசுத்தான். என்னம்மா 2 பேரும் அமைதியா இருக்கீங்க, மதியம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் என்று கௌரி மீண்டும் கேட்க, சாப்பிட்டோம் ஆண்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? பரணி பதில் சொல்வதற்குள் ரம்யா முந்திக் கொண்டாள். அன்று இரவு கனகராஜுக்கு ஃபோன் செய்த ராகவேந்தர், சம்மந்தி நாளைக்கு நல்ல நாள், அதனால பொண்ணு மாப்பிள்ளைய கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போகலான்னு கல்யாணி சொல்றா. கல்யாணம் முடிஞ்சதுமே அவங்கள ஊருக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது, அதான் உங்ககிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் கேட்கலான்னு ஃபோன் பண்ணினேன். அவர் வேலையை பொறுத்து எப்போ கிளம்பலான்னு முடிவு பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று ராகவேந்தர் கேட்க, அதில் என்ன இருக்குது சம்மந்தி, உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க. ரம்யாவுக்கு இன்னும் 1 வாரத்தில் காலேஜ் ஆரம்பிச்சிடும்னு பரணி சொன்னான். அதனால் இப்போவே கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது தான் என்று கனகராஜ் சொல்ல, அடுத்த நாள் இரவு கல்யாணி, ராகவேந்தர், சக்தி, பாட்டி இவர்களுடன் பரணி ரம்யா கோயம்புத்தூர் புறப்பட்டு சென்றார்கள். எல்லோரும் ஊருக்கு கிளம்பியதும் விக்ரம் அலுவலகம் சென்ற பிறகு வீட்டில் மது, பிரபு, குழந்தை 3 மட்டுமே இருந்தனர். இத்தனை நாள் கலகலப்பாக இருந்த வீடு அமைதியாகி போனது. இன்னும் 4 நாட்களில் பிரபுவுக்கும் பள்ளி ஆரம்பித்துவிடும். அவனும் விடுதிக்கு சென்று விடுவான். அதற்கு பிறகு வீட்டில் மதுவும் குழந்தையும் மட்டும்தான். மது தைரியமான பெண்தான் என்றாலும் பசுபதி விஷயத்தில் மட்டும் அவளுக்கு எங்கிருந்துதான் அத்தனை பயம் வருகிறதோ தெரியவில்லை. வீட்டில் விக்ரம் இருக்கும்போது அவளுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் தனியாக இருக்கும் நேரத்தில் சிறிதாக ஏதாவது சத்தம் கேட்டாலும் அந்த பசுபதி மீண்டும் வந்துவிட்டானோ என்ற யோசனைகள் வந்து அவளை பயமுறுத்தியது. விக்ரம் அலுவலகத்தில் இருந்த நேரத்தில் பரணி ரம்யா திருமண வீடியோவை விக்ரமிற்கு அனுப்பி வைத்தார் வீடியோகிராஃபர். விக்ரம் திருமண வீடியோவை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான். மண்டபத்திற்கு வெளியில் மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு என்று ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருந்தது. வீடியோவின் பின் பகுதியில் ஒரு காரில் பசுபதி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டு திருமண மண்டபத்தை நோட்டமிட்டு கொண்டிருப்பது பதிவாகி இருந்தது. மது டெய்லர் கடைக்கு சென்றபோது பசுபதி எப்படி சரியாக அங்கு வந்தான் என்ற கேள்விக்கான பதில் தெரியாமல் தவித்து கொண்டிருந்த விக்ரமிற்கு வீடியோவை பார்த்ததும் அந்த கேள்விக்கான பதில் கிடைத்தது. வீடியோவை மெதுவாக ஓடவிட்டு கண்களை கூர்மையாக்கி கொண்டான். பசுபதியின் கார் மண்டபத்து வாசலில் வந்து நிற்பது, பிறகு அவன் காரில் இருந்து இறங்கி வெளியில் அங்கும் இங்கும் நடப்பது, யாருக்கோ ஃபோன் செய்து பேசுவது என்று வீடியோவில் அத்தனையும் ரெக்கார்டாகி இருக்க, வீடியோகிராஃபருக்கு ஃபோன் செய்து கல்யாண மண்டபத்திற்கு வெளியில் எடுத்த முழு வீடியோவையும் அனுப்புமாறு கேட்டான் விக்ரம். சார், அது என்ட்ரன்ஸில் ஃபங்க்ஷனுக்கு வர்ற ரிலேஷன்ஸ் எல்லாரதையும் எடுத்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே லென்த்தாக இருக்கும்.
அதான் முக்கியமானதை மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் என்று அவன் சொல்ல, இல்லை, எனக்கு அந்த 2 மணி நேரம் முழு வீடியோ வேணும், உடனே அனுப்புங்க என்றான் விக்ரம். அடுத்த 2 நிமிடத்தில் வீடியோ அவன் மொபைலுக்கு வந்தது. அது டவுன்லோட் ஆவதற்கு நேரம் பிடித்தது. அதற்கு கூட பொறுமை இல்லை விக்ரமிற்கு. ரொம்ப தைரியமா கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்கான். பசுபதியை நினைத்து தன் கை முஷ்டியை டேபிளின் மேல் ஓங்கி குத்தினான் விக்ரம். விக்ரம் கோபக்காரன்தான் என்றாலும் எப்போதும் கோபத்தில் தன்னிலை இழக்க மாட்டான். அது பிஸ்னஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, ஆழமாக யோசித்து ஆராய்ந்து திட்டம் போட்டு காய் நகர்த்தி எதிரிகளை அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வீழ்த்துவான். இதுவே அவன் தொழிலில் அவன் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய காரணம். ஆனால் பசுபதி விஷயத்தில் அதற்கெல்லாம் கால அவகாசம் இல்லாமல் போனது. மிக துரிதமாக செயல்பட்டு மதுவை காப்பாற்றியிருக்கிறான். விஷயம் முடிந்தது என்றாலும் அத்தனை சுலபமாக அதை விடுபவன் இல்லை. விக்ரம் யோசித்து கொண்டிருக்க வீடியோகிராஃபர் அனுப்பிய வீடியோ முழுவதுமாய் டவுன்லோட் ஆகியிருக்க அதை கணினி திரையில் ஓடவிட்டான். பசுபதி யாருடனோ போனில் பேசிய சில நிமிடங்களில் அவனை பார்த்து கையசைத்தபடியே தூரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த பெண் துப்பட்டாவில் தன் முகத்தை மறைத்து கட்டியிருந்தாள். அந்த நடை, உடை, பாவனை அந்த பெண் அருகில் வர வர தன் கண்களை அகல விரித்து அதிர்ச்சியாக பார்த்தான் விக்ரம். சுஜி. உதடுகள் முணுமுணுத்தது. சுஜிதாவின் ஒரு அங்க அசைவும் அவனுக்கு அத்துப்படி. இவளா? இவ இங்க எப்படி? விக்ரமின் முகம் இறுகியது. வந்து கொண்டிருந்த சுஜிதா நேராக பசுபதியிடம் சென்றாள். அவனுடன் சிரித்து பேசினாள். பின் இருவரும் காருக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள். இது உன்னோட வேலைதானா? விக்ரமின் வாய் கோபத்தில் முனகியது. சிறிது நேரம் காருக்குள் உட்கார்ந்திருந்த இருவரும் விக்ரமும் மதுவும் காரில் செல்ல அவர்கள் காரும் இவர்களை பின்தொடர்ந்தது. இந்த காட்சி வீடியோவில் அழகாக பதிவாகி இருந்தது. வீடியோவில் இந்த காட்சி ஓடி முடிவதற்குள் விக்ரமின் கோபம் பல மடங்காக பெருகி இருந்தது.